ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல நாம ஒரு சூப்பரான ஒரு புக்கை பத்தி தான் பார்க்க போறோம். அந்த புக்கோட பேரு தி 48 லாஸ் ஆஃப் பவர். உலகம் முழுவதும் ரொம்ப ரொம்ப புகழ்பெற்ற, கட்டாயம் வாசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான புக்கு தான் இது. இந்த நூலை எழுதியவர் ராபர்ட் கிரீன் அப்படின்னு ஒருத்தர். இவர் நிறைய நூல்களை எழுதியிருக்காரு. ஆனா ஸ்பெஷலி இந்த 48 லாஸ் ஆஃப் பவர் இந்த புக்ல அதிகாரம், அரசியல், சூழ்நிலைகளை எப்படி புரிஞ்சுக்கணும், மனிதர்களை எப்படி அவங்களோட மனசை நம்ம ஆட்சி செய்யணும் அப்படின்றத பத்தி ரொம்ப விரிவா அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த புக்ல மொத்தம் 48 விதிகள் சொல்லியிருக்காரு. ஆனா நான் இன்னைக்கு வீடியோல முதல் 6 விதிகளை மட்டும்தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். இதுல இருக்க விதிகள்லாம் எதை பத்தினது பத்தி கேட்டீங்கன்னா, இன்னைக்கு சூழ்நிலைக்கு நமக்கு தெரியாமலே நம்மள நிறைய பேர் பயன்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. அதுல இருந்துலாம் எப்படி நம்ம ஓவர் கம் ஆகி வெளிவரணும் அப்படின்றத பத்தி ரொம்ப அழகா சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஒவ்வொரு விதியையும் சொல்றேன். நீங்க கட்டாயம் கேட்டு பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த புக்ல இருக்க ஒவ்வொரு விதியும் கண்டிப்பா உங்களோட லைஃபையே சேஞ்ச் பண்ணும்னு நான் நம்புறேன். இன்னைக்கு வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். முதல் விதி, நெவர் அவுட்ஷைன் தி மாஸ்டர். அதாவது உங்களை விட பெரியவங்களா இருக்கிறவங்கள நீங்க ஒருபோதும் மிஞ்சி விடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது நீங்க டேலண்டடா இருக்கலாம், ஸ்மார்ட்டா இருக்கலாம், ரொம்ப வைஸான பர்சனா கூட இருக்கலாம். ஆனா உங்க மேல் அதிகாரி கிட்டயோ, உங்கள லீடர் கிட்டயும், இல்ல உங்க சீனியர் கிட்ட கூட நீங்க உங்களோட புத்திசாலித்தனத்தையும் உங்க டேலண்ட்டையும் ஷோ ஆஃப் பண்ண நினைச்சீங்கன்னா அவங்க ரொம்ப இன்செக்யூரா ஃபீல் பண்ணுவாங்க. அப்படி அவங்க இன்செக்யூரா ஃபீல் பண்ணாங்கன்னா அது உங்களை எதிரியா மாற்றும். இந்த ஃபர்ஸ்ட் லா இருக்கு இல்லைங்களா, இந்த முதல் விதி, இது நம்ம எல்லாருக்குமே கனெக்டடான ஒண்ணுதான். இந்த மாதிரி விஷயத்த நம்ம டெய்லி லைஃப்ல கண்டிப்பா நம்ம மீட் பண்ணியிருப்போம். நமக்கு மேல இருக்கிறவங்க கிட்ட நம்ம டேலண்டடா தான் இருப்போம். நம்ம ஏதாவது ஒரு சின்ன இடத்துல அதை அவங்க கிட்ட நம்ம ஷோ ஆஃப் பண்ணிட்டோம்னா போதும், அன்னில இருந்து நாம அவங்களுக்கு எதிரியா தெரிய ஆரம்பிச்சிருவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒன்று சொல்லணும்னா, நெப்போலியன் இருக்கார் இல்லைங்களா, நெப்போலியனுக்கு கீழே இருந்த ஒருத்தர் தன்னுடைய ஐடியாஸால அவரையே மிஞ்சிட்டாராம். அடுத்த நாள் நெப்போலியன் என்ன பண்ணியிருப்பாரு, அவரை வேலையை விட்டு தூக்கிட்டாராம். ஏன் காரணம் கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள், அவரு அவரோட மாஸ்டரையே மிஞ்சிட்டாரு. ஸோ அதனால நெப்போலியன் அவரை வேலையை விட்டு தூக்கிட்டாரு. இதுல இருந்து நமக்கு என்ன லெசன் தெரியுதுன்னா, உங்களோட லைட்டை டிம் பண்ண சொல்லல, அதுக்கு பதிலா உங்க புத்திசாலித்தனத்தை உங்களோட மாஸ்டர் கிட்டயோ இல்ல உங்களுக்கு மேல இருக்க உங்க சீனியர் கிட்டயோ அவங்களோட வளர்ச்சிக்கு யூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க உங்களை நம்ப ஆரம்பிப்பாங்க. அப்படி அவங்க உங்களை நம்பும் போது நீங்க உங்களோட ரியல் பவரை ப்ளே பண்ண முடியும். இந்த விதி நல்லா புரிஞ்சா நீங்க எந்த ஃபீல்டுல இருந்தாலும் லாங் டேர்மா உங்களை நிலைநிறுத்திக்க முடியும். இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் லா, நெவர் அவுட்ஷைன் தி மாஸ்டர். அதாவது உங்களை விட பெரியவங்களை நீங்க ஒருபோதும் மிஞ்சி விடக்கூடாது. அப்படி மிஞ்சிங்கன்னா அது உங்களுக்கே எதிரியா மாறும். இந்த முதல் விதியில நிறைய பேர் நாம பாதிக்கப்பட்டிருப்போம். அப்படி யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இரண்டாவது விதி, நெவர் புட் டூ மச் ட்ரஸ்ட் இன் ஃப்ரெண்ட்ஸ், லேர்ன் ஹவு டு யூஸ் எனிமிஸ். அதாவது உங்களோட நண்பர்கள் மீது மிகுந்த நம்பிக்கை வைக்காதீங்க. அதுக்கு பதிலா உங்களோட எனிமிஸ், அதாவது உங்களோட பகைவரை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத கத்துக்கோங்க. அதுதான் இந்த விதி. வாங்க இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு அழகா சொல்றேன். சொல்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இத நீங்க சிந்திச்சு பாருங்களேன். நீங்க ஒருத்தரை வேலைக்கு எடுக்கிறீங்க. அவரு உங்களோட ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்க. அவரை நீங்க ரொம்ப நம்புறீங்க. ஆனா அவங்க உங்களோட அந்த ட்ரஸ்ட் இருக்குல்ல, அந்த ட்ரஸ்ட்டை டேக்கன் ஃபார் கிராண்டடா எடுத்துக்கிறாரு. ஸோ இப்படி அவர் உங்களோட ட்ரஸ்ட்டை டேக்கன் ஃபார் கிராண்டடா எடுத்துக்கும் போது இதோட ரிசல்ட் என்னவா இருக்கும்? டிஸ்ட்ரஸ்ட், டிஸ்ரெஸ்பெக்டரு, டிசாஸ்டர். ஸோ இதுதான் நடக்கும். நீங்க ஒருத்தவங்களை யாரை நம்புறீங்களோ, முழுசா நம்புறீங்களோ, அது உங்க நண்பரா இருக்கலாம்,
மேபி உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்களா இருக்கலாம். அவங்கள நீங்க நம்பி அவங்க கிட்ட நீங்க ஒரு விஷயத்த தரும்போது, அந்த ட்ரஸ்ட்ட அவங்க வந்து டேக்கன் ஃபார் கிராண்டடா எடுத்துக்கிட்டாங்கன்னா, கடைசில உங்களுக்கு கிடைக்கிறது எல்லாமே டிஸ்ரெஸ்பெக்டரும், டிஸ்ட்ரஸ்ட்டும் தான் கிடைக்கும். நீங்க வந்து இப்போ உங்களோட எதிரி எடுத்துக்கோங்க. அதாவது உங்க பகைவர் எடுத்துக்கோங்க. அவங்க வந்து உங்கள வெறுக்கலாம். ஆனா, அவங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே மாட்டாங்க. நீங்க அவங்க கூட ஒரு அலைன்ஸ் கிரியேட் பண்ணீங்கன்னா, அவங்க ப்ரூவ் பண்ண காத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வேலை செய்றதுக்கான மோட்டிவேஷன் என்ன தெரியுமா? உங்களோட நம்பிக்கைய வின் பண்றது மட்டும் தான். இதே ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆல்ரெடி நம்ம அவங்க மேல ஒரு ட்ரஸ்ட் கிரியேட் பண்ணி நம்ம வச்சுட்டுருப்போம். ஸோ, அவங்க வந்து நம்மள வந்து முழுசா நம்புறாங்கன்னு தெரிஞ்சு, அவங்க அந்த ட்ரஸ்ட்ட வந்து டேக்கன் ஃபார் கிராண்டடா எடுத்துப்பாங்க. ஆனா, இதே வந்து ஒரு பகைவரோ, இல்ல ஒரு எனிமியோ வச்சுக்கோங்களேன், அவங்க உங்க ட்ரஸ்ட்ட பெறணும், அந்த ட்ரஸ்ட்ட நம்ம அவங்க கிட்ட நம்ம வந்து வின் பண்ணணுன்றதுக்காகவே, அந்த வேலைய ஒரு மோட்டிவேஷனா எடுத்துட்டு, அங்க அந்த இடத்துல அவங்க ப்ரூஃப் பண்ண தான் காத்துக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு உண்மையான கதைய ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கோங்க. ஒரு சைனா நாட்டுல ஒரு அரசர் இருந்தாராம். அவரோட ஃப்ரெண்ட நம்பி அவரோட மொத்த கிங்டமையும் குடுத்திருக்காரு. அந்த நண்பன் வந்து துரோகம் பண்ணிட்டு, அந்த மொத்த கிங்டமையும் அவர் கைப்பற்றிட்டாராம். ஆனா, அதே அரசர் வந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒரு பகைவர வந்து பணியமர்த்தியிருக்காரு. அதாவது வேலைக்கு வச்சிருக்காரு. அந்த பகைவர் வந்து இவரோட ட்ரஸ்ட்ட வின் பண்ணணும், இவரோட நம்பிக்கைய வின் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே லைஃப் லாங் அதாவது இறுதி வரைக்கும் அவருக்கு உண்மையாவே இருந்திருக்காரு. இதுலருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்னா, நண்பர்கள் வந்து நம்மளோட பெர்சனல் ஜோன்லயே இருக்கிறதுனால ஒரு பவுண்டரீஸ் வந்து பிளர் ஆகும். இதே எனிமீஸ் வந்து நம்மள அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கிறவங்க. ஸோ அவங்க நம்ம கிட்ட வந்தாங்கன்னா, அவங்க வந்து லாயல்ட்டியா நடந்துக்கணும். ஆல்ரெடி நம்ம வந்து எனிமியா இருக்கோம். ஸோ அவங்க கிட்ட அவங்களோட ட்ரஸ்ட்ட நம்ம வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுனே அவங்க வந்து நம்ம கிட்ட வேலை செய்ய வருவாங்க. முக்கியமான ஒரு டிஸ்க்ளைமரு. எல்லா நண்பர்களும் துரோகிகள் இல்லை. ஆனா, அவங்க நம்மளோட ட்ரஸ்ட்ட ஏர்ன் பண்ணணும். பிளைண்டா யாரையும் ட்ரஸ்ட் பண்ண வேண்டான்னு தான் இந்த 2வது விதியில வந்து சொல்லியிருக்கே தவிர, எல்லா நண்பர்களும் துரோகிக, எல்லா நண்பர்களும் வந்து பிட்ரேல் பண்ணுவாங்க அப்படின்றது அர்த்தம் கிடையாது. உண்மையான நண்பர்களும் இருக்க தான் செய்யறாங்க. 3வது விதிக்கு போலாமா? 3வது விதி. 3வது விதி என்ன சொல்லுதுன்னா, கன்சீல் யுவர் இன்டென்ஷன்ஸ். அதாவது உங்களோட நோக்கங்கள வந்து மறைத்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுது. அதாவது என்னன்னா, நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு யாருக்குமே தெரியக்கூடாது. உங்களோட நெக்ஸ்ட் மூவ யாராவது கெஸ் பண்ணினா கேம் ஓவர். அதாவது என்னன்னா, எல்லா மனிதர்களும் எதிர்பார்ப்பு இல்லாததுனால தான் அவங்க கன்ஃப்யூஸே ஆகுறாங்க. உங்களோட பிளான நீங்க ஓப்பனா பேசிட்டீங்கன்னா, உங்களோட ஆப்போசிட் பார்ட்டி இருக்காங்க இல்லைங்களா? எதிரிகள் சொல்வாங்க. அவங்க பிளான் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க. அதனால தான் இந்த பவர் ஸ்ட்ராட்டஜியோட ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்கில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைலன்ஸ் அண்ட் சர்ப்ரைஸ் தான். அதாவது உங்க எதிரிக்கு உங்க பிளான் தெரியாம வேற ஒரு டைரக்ஷன்ல அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணுங்க. நீங்க பார்க்குற பக்கம் இல்லாம அவங்கள இன்னொரு பக்கம் நீங்க மூவ் பண்ண வைக்கிறது தான் இந்த 3வது ரூல். ஃபார் எக்ஸாம்பிள்க்கு நம்மளோட சுதந்திர போராட்டம் நடந்தது பார்த்தீங்களா? சுதந்திர போராட்டத்துல சிலர் பேசினது அமைதியா போராடணும்னு. ஆனா பின்னால வேலை நடந்தது, கொளுத்தெல்லாம் நடந்துகிட்டே தான் இருந்தது. யாருமே எதிர்பார்க்க முடியல. அமைதியா போராடணும்னு சொன்னாலும், நமக்கு பின்னாடி சில பேர் வந்து அமைதி இல்லாம போராட்டத்த தான் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இதுதான் வந்து கன்சீல்டு இன்டென்ஷன் அப்படின்ட்டு சொல்றாரு. நாம நம்மளோட உள்நோக்கத்த, நம்ம அடுத்தது என்ன பண்ண போறோம் அப்படின்றத யாருக்குமே நம்ம வெளிப்படுத்தக் கூடாது. அதுதான் ஒண்ணு. இதுலருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்னா, வெளிப்படையா இருந்தா நல்லதுதான். ஆனா, எல்லா நேரத்துலயும் இல்ல. கொஞ்ச நேரம் நேர்த்தியோட மிஸ்ட்ரியா நம்ம வைக்கணும். நம்மளோட நெக்ஸ்ட் மூவ. ஏன்னா, அப்பதான் நமக்கான பவர் நமக்கு கிடைக்கணும். அந்த பவர் கிடைக்கிறதுக்கு யாரும் தடுத்து நிறுத்த முடியாத மாதிரி நம்ம ஒரு பிளான் பண்ணணும். ஸோ, நம்மளோட நெக்ஸ்ட் மூவ் என்னன்னு நம்மளோட ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு தெரியக்கூடாது. ஸோ, இதுதான் வந்து இந்த 3வது ரூல் வந்து நமக்கு சொல்லுது. 4வது ரூல் பார்க்கலாமா? 4வது விதி என்ன சொல்லுதுன்னா, ஆல்வேஸ் சே லெஸ் தேன் நெசசரி. தேவைக்கு மேல் பேசாதீங்க அப்படின்ட்டு சொல்றாரு. பேசுறதுல பெரிய பவர் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, இருக்கு. ஆனா, பேசாம இருப்பதுல இருக்கிற பவர அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க.
நீங்க அதிகமா பேசுறப்போ, உங்களோட ரியல் தாட்ஸு, பிளானு, டவுட்டு எல்லாமே வெளிய வந்துரும். அதனால தான் மூடி பேசுறவங்க தான் பலத்தவங்க அப்டின்ட்டுன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்களா? அவங்களோட வேர்ட்ஸ் எல்லாமே கடல மாதிரி இல்ல. கடுகு மாதிரி தான் இருக்கும். ஆனா, ரொம்ப ஸ்பைசி. எக்ஸாம்பிள்க்கு உங்களுக்கு ஒண்ணு சொல்லணும்னா, நீங்க பேசுறதுல பேசிக்கிட்டே இருக்காதீங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு கொஞ்சம் சைலன்ட்டா இருந்தீங்கன்னா, அந்த இடத்துல ஒரு கியூரியாசிட்டிய நீங்க கிரியேட் பண்ணலாம். அதுதான் பவர். என்ன பேசிக்கிட்டே இருப்பா, இப்போ வந்து அமைதியாவே இருக்கா, என்ன ஆச்சுன்னே தெரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டிய நீங்க கிரியேட் பண்ண ஆரம்பிச்சுடுவீங்க. அதிகமா பேசுறதுனால நம்மளோட வேல்யூஸும் குறையறது அதிகம் தான். நீ பேசுறத குறைக்கணும். நீ யோசிக்கிறத கூட்டணும். அததான் வந்து இந்த 4வது விதியில நமக்கு ஆத்தர் சொல்றாரு. அதாவது ஒரு வார்த்தை சொல்றதுக்கு முன்னாடி 2 முறை யோசிக்கணும். பேசாம இருப்பதால் வரும் மிஸ்ட்ரி, பவர்ஃபுல் சைலன்ஸ் அதுதான் பல நேரம் நம்ம பக்கத்த வந்து கேமையே டர்ன் பண்ணிவிடும். புரியுதுங்களா? பேசுறத குறைக்கணும், யோசிக்கிறத கூட்டணும். நீங்க ஒண்ணு நோட் பண்ணீங்கன்னா, எனி டைம் நம்ம பேசிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், என்னடா இது எனி டைம் பேசிக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே பேசுற நாம ஒரு நாளோ, 2 நாளோ சைலன்ட்டா இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. அதாவது என்னன்னா என்ன, தேவைக்கு மட்டும் பேசிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களே வந்து நம்மகிட்ட கேட்பாங்க, "என்ன ஆச்சு உனக்கு? ஏன் பேசவே மாட்டேங்கிற? என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டுன்னு அவங்களே நமக்கு கேட்டுட்டு இருப்பாங்க. எந்த இடத்துல நம்ம அதிகமா பேசிக்கிட்டே இருக்குமோ, அந்த இடத்துல நமக்கான வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா போயிடும். ஸோ, சைலன்ட்டா இருந்து நீங்க உங்களோட வேல்யூஸ அதிகப்படுத்திக்கோங்க. இதுதான் இந்த 4வது விதியில ஆத்தர் சொல்லியிருக்காரு. வாங்க 5வது விதிய பார்ப்போம். 5வது விதி என்ன சொல்லுதுன்னா, "சோ மச் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ரெப்யூட்டேஷன். காட் இட் வித் யுவர் லைஃப்." அதாவது இதுல ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, உங்க புகழ் அதுதான் உங்களோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்றாரு. ஒரு நாள் ஒரு பொய்யான வதந்தி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்தையும் நாசமாக்கிடும். ரெப்யூட்டேஷன் ஒருத்தருக்கு கூட நீங்க யாருன்னே தெரியாம கூட இருக்கலாம். ஆனா நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க பண்ண தப்புக்கு முன்னாடி உங்க பேர் வந்து எல்லா இடத்துலயும் பரவிடும். ஆ உங்களுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளே சொல்றேன். நார்மலா ஒரு சீரியல் ஆக்டரோ யாரோ ஒருத்தவங்க. அவங்கள இப்போ ஒரு ஒரு பேர் வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள்க்கு ஏதாவது ஒரு பேர் நீங்க வச்சுக்கோங்க. அந்த சீரியல் ஆக்டர்ஸ நெறைய பேருக்கு தெரியவே தெரியாது. ஆனா, அவங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா, சோசியல் மீடியாலருந்து எல்லாமே அதையே போட்டு, போட்டு அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு கியூரியாசிட்டி மூலியமா, அவங்க பண்ண தப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகவே அவங்க பேர் வந்து ஃபுல்லா எல்லா சோசியல் மீடியாலும் போயிடும். ஸோ நம்ம சர்ச் பண்ணி பார்க்கும்போது, அவங்க பேர போட்டு தான் சர்ச் பண்ணி பார்ப்போம். அந்த பேர போட்டு சர்ச் பண்றதுக்கு, அவங்க பேர் என்னன்னு நம்ம தெரிஞ்சுப்போம். முதல்ல அதுல தான் நம்மளோட கியூரியாசிட்டி இருக்கும். ஃபர்ஸ்ட்டு அவங்களோட பேர தெரிஞ்சுக்கணும்னு நெனைப்போம். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னு நெனச்சு, அந்த விஷயம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். இதுலருந்து என்ன தெரியுதுன்னா, அவங்க இத்தன நாளா அந்த சீரியல்ல நடிச்சுட்டு தான் இருப்பாங்க. அப்பல்லாம் அவங்க பேரு நமக்கு தெரியவே தெரியாது. ஆனா, ஏதாவது ஒரு இடத்துல அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா, முதல்ல அவங்க பேரு தான் வெளில வரும். ஸோ, "சோ மச் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ரெப்யூட்டேஷன். காட் இட் வித் யுவர் லைஃப்." இத தான் சொல்றாரு. அதாவது நம்மளோட பேர் இருக்கீங்களா, அது வந்து ஒரு ஸ்வாட் மாதிரி. ரொம்ப ஷார்ப்பா இருக்கணும்னு சொல்றாரு. ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் வந்தாலும், அதோட இம்ப்ரஷனே சேஞ்ச் ஆயிடும். ஸோ, நம்மளோட பேர வந்து பாதுகாப்பா வச்சிருக்கணும். அதாவது எப்படி அவர் நம்மள நடந்துக்க சொல்றாருன்னா, ரியாக்ட் ஸ்மார்ட்லி, பில்ட் சைலன்ட்லி, ஸ்பீக் த்ரூ ஆக்ஷன்ஸ். அதாவது நீங்க வந்து ஸ்மார்ட்டா ரியாக்ட் பண்ணுங்க. உங்களோட திறமைகள சைலன்ட்டா வளர்த்துக்கோங்க. ஸ்பீக் த்ரூ ஆக்ஷன்ஸ். உங்களோட அ ஆக்ஷன்ஸ்ல உங்களோட பேச்ச காட்டுங்க. எனி டைம் பேசிக்கிட்டே இருக்காதீங்க. உங்களோட செயல்ல காட்டுங்க. நீங்க யாருன்னு அப்டின்ட்டு சொல்றாரு. நம்ம ஆக்ஷன்ல தான் உரையாடணும் அப்டின்னா காசிப்ல கிடையாது. ஓகேங்களா? ரெப்யூட்டேஷன் கெட்டா பவர் கிடைக்காது. ரெப்யூட்டேஷன் ஸ்ட்ராங் ஆனா வேர்ல்டுக்கு உங்கள யாருன்னு தெரியும். இந்த உலகமே உங்கள ஃபாலோ பண்ணும். இத தான் இந்த 5வது விதியில சொல்றாரு. 6வது விதி. 6வது விதி என்ன சொல்லுதுன்னா, கோர்ட் அட்டென்ஷன் அட் ஆல் காஸ்ட். அதாவது எந்த விலை கொடுத்தாவது கவனத்த உங்க பக்கம் திருப்புங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன் அட்டென்ஷன் முக்கியம்?
இந்த காலத்துல தெரியாம போயிட்டா நீங்க இல்லாதவங்க தான். நீங்க யாருன்னே யாருக்குமே தெரியலன்னா, நீங்க இல்லாதவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டுன்னு இந்த புக்கோட ஆத்தர் சொல்றாரு. நோ மேட்டர் ஹவ் டேலண்டட் யூ ஆர், விசிபிலிட்டி இல்லா ஜீனியஸ்க்கு ஒரு வேலை வாய்ப்பே கிடைக்காதாம். அதாவது நீங்க எவ்வளோ டேலண்டடா இருந்தாலும், உங்களுக்கு ஒரு விசிபிலிட்டி இல்லன்னா, இந்த ஜீனியஸ்க்கு கூட இந்த உலகத்துல ஒரு வேலை வாய்ப்பு கூட கிடைக்காதாம். உங்களோட ஜீனியசிட்டி, உங்களோட டேலண்டடு, உங்களோட திறமையெல்லாம் உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டா, நீங்க யாருன்னு இந்த உலகத்துக்கு எப்படி தெரியும்? நீங்க நல்லா படிப்பீங்க, நீங்க நல்லா செஸ் விளையாடுவீங்க, நீங்க நல்ல ஃபுட்பால் பிளேயர்ன்னு எப்படி தெரியும்? உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சா போதுமா? கிடையாது. அததான் இந்த இந்த 6வது விதியில சொல்றாரு. எந்த விலைய கொடுத்தாவது கவனத்தை உங்கள் பக்கம் திருப்புங்கள். ஸோ, நோ மேட்டர் ஹவ் டேலண்டட் யூ ஆர், விசிபிலிட்டி இல்லா ஜீனியஸ்க்கு ஒரு வேலை வாய்ப்பும் இந்த உலகத்துல கிடையாது. அதுதான் இந்த 6வது விதியில ஆத்தர் சொல்லியிருக்காரு. மீடியா, பாலிடிக்ஸு, பிசினஸ் எல்லாமே ஒரு அட்டென்ஷன் கேம் தானே இன்னைக்கு காலகட்டத்துல. அதனால தானே சிலர் என்ன பண்றாங்கன்னா, ஷாக்கிங் ஹெட்லைன்ஸ், போல்ட் அவுட்ஃபிட்ஸ், அன்எக்ஸ்பெக்டட் மூவ்ஸ். எதுக்கு இதெல்லாம்? இதெல்லாம் எதுக்காக? ஒரு அட்டென்ஷனை கிரியேட் பண்றதுக்கான அட்டென்ஷன் சீக்கிங்க்கு தானே இந்த மாதிரியான டைட்டில்ஸும் இந்த மாதிரியான நியூஸ் எல்லாம் கூட நமக்கு போடுறாங்க. ஜஸ்ட் டு மேக் பீப்புள் லுக். இதை பார்க்கணும். அட்டென்ஷன் சீக்கிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு இந்த 6th லால சொல்றாரு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இவர் பயங்கர அட்டென்ஷன் சீக்கருங்க. ஆனா அதுதான் அவருக்கு ஒரு எம்பையரை கட்டி கொடுத்தது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அட்டென்ஷன் சீக்கரா இருக்கலாம். ஆனா அந்த அட்டென்ஷனை நீங்க கிரியேட் பண்றதுக்கு சீப்பான ட்ரிக்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. அது கண்டிப்பா டேஞ்சர்ல தான் போய் முடியும். எந்த விலையை கொடுத்தாவது வாங்குங்கன்னு தான் சொன்னாரே தவிர, நீங்க சீப்பான ட்ரிக்ஸ் கிரியேட் பண்ணி உங்க அட்டென்ஷனை வாங்காதீங்கன்னு சொல்லல. போல்டா இருங்க, அநியாயமா இல்லாம. போல்டா இருங்க, அநியாயமா இல்லாம. யூனிக்கா இருங்க, காப்பி கேட்டா இருக்கக்கூடாது. ஸோ இந்த 6வது விதியிலிருந்து என்ன நம்ம கத்துக்கணும்னா, இக்னோர் பண்ண முடியாதவங்க தான் பவர் கேம்ல முன்னாடியே இருப்பாங்க. உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க. ஒருத்தவங்கள நம்மளால இக்னோரே பண்ண முடியாது. அந்த இக்னோர் பண்ண முடியாத அந்த பர்சன் தான் பவர் கேம்ல ஃபர்ஸ்ட்ல இருப்பாங்க. ஸோ ஷைன் பிரைட்டர் ஆர் ஃபேட் இன்டு தி பேக்ரவுண்ட். இததான் இந்த 6வது விதியில சொல்லியிருக்காரு. மீதி விதிகளை நம்ம இனிமே வர வீடியோல பார்க்கலாம். இந்த 6 விதியும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. 48 விதியும் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள் வச்சு உங்ககிட்ட நான் இதை ஷேர் பண்ணியிருக்கேன். இதை விட உங்களுக்கு இன்னும் பிரீஃபா சொல்லணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இதை விட ஒரு பெட்டரான எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். தேங்க்யூ.